2.0 இது வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் இப்போது தயாரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. 400 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் இது வந்து ஒரு 3D டெக்னாலஜியில் இந்த படம் தயாரிக்கப்பட்டு வந்துருக்கு. 3D டெக்னாலஜினா 3Dயில் நிறைய படங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி 3D படங்களாக மாற்றப்பட்டிருக்குது. பட் இது வந்து 3Dயிலே ஷூட் பண்ண படம். அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் டிசைனிங்கில் நிறைய புதுமுறைகள் வந்து உட்படுத்தப்பட்டிருக்கு. ஆஸ்கர் வின்னர் ரசூல் பூக்குட்டி அவர்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஸோ ஒரு இப்படிப்பட்ட இந்த படத்தை வந்து எடுத்தால் மட்டும் போதாது, அதை பார்க்கும்பொழுது அந்த உணர்வு வந்து அந்த ஆடியன்ஸுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஏற்பாடு செய்தோம். இந்த சென்ஸ் என்னென்னா, நிறைய தேட்டர்கள் வந்து அதுக்கு அந்த ஃபெசிலிட்டியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னா தேட்டர்ஸ் வந்து அப்கிரேட் ஆகணும். அது சவுண்ட் டிசைனிங்லேயும் சரி, இல்லை 3D டெக்னாலஜிலையும் சரி, டிஜிட்டல் முறையிலையும் சரி. ஸோ அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வந்து ஒரு 15 நாளுக்கு முன்னாடி பிளான் பண்ணி சாதாரணமான இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பண்ணோம். பட் இப்போ ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாயிடுச்சு. சரி, இந்த சூழ்நிலையில் இதை நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது நிறைய திரையரங்க உரிமையாளர்கள் வந்துட்டாங்க இங்கே. ஸோ அவங்கள வந்து திருப்பி அப்ரப்டாக இது வேண்டாம், கேன்சல் பண்ணிவிட்டா அடுத்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல விரும்பலை. ஸோ அந்த நிர்பந்தத்தில் இதை இன்றைக்கே பிளான் பண்ண மாதிரி நடத்தி முடித்து விடுவோம். அது மட்டும் அல்ல, இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் இந்தியா முழுவதையும் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லா ஸ்டேட்லேயும் நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்க காரணத்தினால இது இப்போவே ஸ்டார்ட் வித் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். அதற்கு முன்பாக அந்த ஜிஎஸ்டி ஒரு நாடு ஒரு வரி அப்படின்ற ஒரு இதில் ஆரம்பிக்கப்பட்டது. பட் திடீர்னு லாஸ்ட் மினிட்ல நம்ம கவர்மெண்ட் வந்து அடிஷ்னலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸை போட்டுட்டாங்க. ஸோ இப்போ அஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லைக்கா பார்த்தீங்கன்னா நாங்கள் 2.0 ரஜினி சார் வச்சு சங்கர் சார் டைரக்ஷனில் பண்ணிகிட்ருக்கோம். கமல் சார் வச்சு சபாஷ் நாயுடு, திரு தனுஷ் அவர்களை வச்சு வட சென்னை, அப்புறம் திரு வடிவேல் அவரோட நடிப்பில் வந்து எம்சிஆர் அரசன் 23ஆம் புலிகேசி பார்ட் 2, அப்புறம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் நடிப்பில் வந்து இப்படை வெல்லும், அப்புறம் அந்த சாய் பல்லவி நடிக்கும் ஏஎல் விஜய் இயக்கத்தில் வந்து கரு, இது போன்ற பல படங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அது இல்லாமல் இன்னும் ஒரு 4-5 படங்கள் ப்ராசஸில் இருக்குது. பட் திடீர்னு நேற்று இந்த மாதிரி இந்த சூழ்நிலை உருவானோன்னா எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் இது வந்து ஃபாரின் கம்பெனி, லண்டனில் தலைமையிடமாக கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ நேற்று வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், இந்த ஜிஎஸ்டி கிளாரிட்டி ஃபர்தராக இந்த என்டர்டெயின்மெண்ட் கிளாரிட்டி வர வரைக்கும் ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் நீங்கள் இப்போ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த துறையை சார்ந்த ஊழியர்கள் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ லைக்கா சார்பாக இந்த கவர்மெண்ட்டை வந்து நாங்கள் தாழ்மையுடன் இந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸை நீக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். 2.0 3D டிஜிட்டல் மீட். நான் வந்து லாஸ்ட் வீக் இந்த படம் ரொம்ப பிரம்மாண்ட முறையில் ஒரு ஹாலிவுட் தரமான படம், ஹாலிவுட்டுக்கு இணையாக தயாரிக்கப்பட்ட படம் என்ற முறையில் இது வந்து நம்ம சிம்பாலிக்கலாக அதை உணர்த்தணும் அப்படின்றதுக்காக லாஸ்ட் வீக் வந்து லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் அந்த ஹாலிவுட் சைனுக்கு பக்கத்தில் ஒரு ராட்சத பலூன், நம்ம ரஜினி சார் மற்றும் அக்ஷய்குமார் அவர்களுடைய உருவம் பதித்த பெரிய ராட்சத பலூன் ஒன்று வந்து லாஸ்ட் வீக் லான்ச் பண்ணேன். நாங்கள் போயிருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து என்னை மீட் பண்ணணுன்னு கேட்டிருந்தாங்க. அப்படி வந்து சைனாலேருந்து ஒரு 2-3 பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்னை பார்க்க வந்திருந்தாங்க இந்த படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ அவங்க எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது நான் கேட்டேன், அவங்ககிட்ட அங்கே எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சைனாவில் வந்து கரண்ட்டாக 40,000 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, இந்த வருஷம் முடிவில் வந்து அது 50,000 ஸ்க்ரீன்ஸாக மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எவ்வளோ 3D ஸ்க்ரீன்ஸ் இருக்குதுன்னு கேட்டேன். ஒரு 50% மேலே வந்து 3D ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி அவங்க சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20,000-25,000 3D ஸ்க்ரீன்ஸ் அவங்க நாட்டில் இருக்குது. ஸோ இந்தியாவும் சைனாவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாப்புலேஷன் வைஸு டெவலப்மெண்ட் வைஸு நம்ம ஒன்றா நினச்சிட்டு இருக்கிறோம். பட் நம்ம ஃபீல்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் நம்ம நாட்டில் வந்து ஒரு வெறும் மொத்த ஸ்க்ரீன்ஸ்னு பார்த்தா எனக்கு தெரிந்து ஒரு 10,000 ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். 3D ஸ்க்ரீன்ஸ்னு பார்த்தா ஒரு 1,500 ஸ்க்ரீன்ஸ் தான் இருக்குது இந்தியா முழுவதும். ஸோ இப்போ கஷ்டப்பட்டு 3D படங்கள் எடுத்தால் கூட அதை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள், 3Dயில் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் தியேட்டர் வந்து மாறணும். ஸோ அதை கருத்தில் கொண்டு தான்
நம்மளும் அந்த மாதிரி ஒரு முன்னேற்ற பாதையில் போகணும், இந்த ஃபீல்டை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரெவல்யூஷன் மாதிரி இதை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் லைக்கா நிறுவனம் வந்து இந்த 2.0 3D டிஜிட்டல் மீட்டை வந்து நடத்துகிறோம். ஸோ இதன் மூலமாக இன்றைக்கி வந்து நிறைய 2D 4D ப்ரொஜெக்டர் சப்ளையர்ஸ், சில்வர் ஸ்க்ரீன் சப்ளையர்ஸ், அப்புறம் 3D கிளாஸ் எக்யூப்மெண்ட் சப்ளையர்ஸ், அது இல்லாமல் சில பேங்கர்ஸ் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. இது ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து அவங்களோட ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய திரையரங்க உரிமையாளர்களுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த கன்வர்ஷன் சினிமாலேருந்து மாறணுமா, இல்லைன்னா 2Dலேருந்து மாறணும்னா எவ்வளோ செலவு, அதை வந்து எவ்வளோ குயிக்காக ரெக்கூப் பண்ணலாம் அப்படின்ற அரித்மெட்டிக்ஸும் அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இருக்கும். இந்த நிகழ்வின் மூலமாக அட்லீஸ்ட் எத்தனை ஸ்க்ரீன் மாறப்போதோ தெரியல, ஒரு 10 ஸ்க்ரீன் குறைஞ்சபட்சம் மாறினா கூட இந்த நிகழ்வு கிடைத்த வெற்றியாக லைக்கா நிறுவனம் கருதுகிறது. வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.